பல வருடங்களாக நாம் ஊரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாஜக தோற்று போனால் பாஜகவின் பெரும்பாலான தலைவர்கள் சிறையில் இருப்பார்கள். நிரந்தரமாக சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் பெரும் குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு ஆதாரமாக இப்போது ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயம். இப்ப தேர்தல் பத்திரம் தொடர்பாக மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். பல வருடங்களாக நாம் ஊரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாஜக தோற்று போனால் பாஜகவின் பெரும்பாலான தலைவர்கள் சிறையில் இருப்பார்கள். நிரந்தரமாக சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு அவர்கள் பெரும் குற்றங்களை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு ஆதாரமாக இப்போது ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். தேர்தல் பத்திரம் தொடர்பான விஷயம். இப்ப தேர்தல் பத்திரம் தொடர்பாக அது செல்லாது என்கிற ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இது தொடர்பான தரவுகளை உடனடியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது எஸ்பிஐ என்ன சொன்னது? இல்ல, எங்களுக்கு ஜூன் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இதை இந்த மாதிரியான தரவுகளை டிஜிட்டலா பண்ணல, நாங்க மேனுவலா தான் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால மேனுவலா இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகும், அதனால எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இன்றைக்கு இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் இந்த விஷயம் வருகிறது. உச்சநீதிமன்றம் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நான் என்னுடைய விருப்பத்தை சொல்றேன். இதை உடனடியாக இந்த பிஜேபியினுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், எதிர்கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மோடியினுடைய விளம்பரங்கள்னு அவங்க பண்ற வேலைகள் எல்லாமே இந்த பணத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பெரும்பாலான பகுதி தான். ஏன்னா வந்திருக்கக்கூடிய பணத்துல ஏறத்தாழ 75% பணம் பிஜேபிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாகத்தான் வந்திருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப டிஜிட்டல் நாங்க டிஜிட்டலா பண்ணல, எல்லாம் மேனுவலா பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உடைக்கிறதுக்கு, அது பொய் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு நிதி அமைச்சகம் இந்த தரவுகள் எல்லாம் கேட்குது. அதாவது யார் எவ்வளவு பணம் கொடுத்துருக்குறாங்க, என்ன பெயர்ல கொடுத்துருக்குறாங்க, இப்படிங்கிற தரவுகள் இருக்கிறது இல்லையா, இதை நிதி அமைச்சகம் கேட்கிறது. 2 நாட்களில் எஸ்பிஐ அந்த தரவுகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இப்போ மோடியும் நிர்மலாவும் கேட்டா உடனடியாக 2 நாட்களில் ரெடி பண்ணி கொடுத்திருக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் ஏன் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்கும் போது கொடுக்காம இழுத்தடிக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இன்னொரு செய்தியை சொல்றேன் நான். இப்ப டிஜிட்டல்ல அதை பண்ணல அப்படிங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பணம் கொடுக்குறாங்க இல்லையா, பெரும் முதலாளிகள் மோடிக்கு வாரி இறைத்து கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம கூட உங்களுக்கு சொன்னோம், இப்போ மும்பை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு வேலைகளை டெண்டரா கொடுக்கறதுக்கு 250க்கும் அதிகமான கோடி ரூபாய் பிஜேபி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் இன்றைக்கு வந்திருக்கிறது இல்லையா. அதாவது இந்த வேலைகளை எனக்கு கொடுக்கறதுக்கு நீ இவ்வளவு பணத்தை கொடு அப்படின்னு மோடி RSS வாங்கியிருப்பதை இன்றைக்கு செய்தியா வந்திருக்கு. அப்ப இது குறித்த தரவுகளை எஸ்பிஐ எடுக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பத்திரங்களுக்கெல்லாம் சீரியல் நம்பர் வேணும். இப்போ சீரியல் நம்பர் இல்லைன்னா ஆடிட் பண்ண முடியாது, மாட்டிடுவோம் அப்படிங்கிற பயத்துல நிதி அமைச்சத்திற்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். நிதி அமைச்சகம் உடனடியாக அதுலயும் கோல்மால் பண்ணி ஒரு சீரியல் நம்பரை உடனடியாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி நிகழ்ந்திருக்கிறது, எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, எல்லாமே டிஜிட்டல் மயத்தின் மூலமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இப்போது கேள்வி என்ன? இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான இது மாதிரி செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்தல் பத்திரம் இனி செல்லாது, தேர்தல் பத்திரம் செல்லாது, அது எனக்கு உடனடியாக தகவலை கொடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால்
கொடுப்பதற்கு யோசித்து கொண்டிருக்கிறது எஸ்பிஐ. அப்படி என்றால் மோடிக்கும் மோடியினுடைய ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய விசுவாசமானவர்களாக இந்த எஸ்பிஐ இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கு. இப்ப எஸ்பிஐனுடைய லைசன்ஸை ரத்து செய்யணும், எஸ்பிஐனுடைய தலைவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்ன இன்னைக்கே அவர்களை கைது செய்ய வேண்டும், இன்னைக்கே கைது செய்து சிறையில் அடைத்து எல்லாவற்றையும் டீட்டெயிலா விசாரிக்க வேண்டும். விசாரித்து தேர்தல் நடப்பதற்கு முன்பே இதை எல்லா மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஊழலை அன்றைக்கு ராகுல் காந்தி பல வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயத்து வரும்போதே ராகுல் காந்தியும் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் தெள்ள தெளிவாக சொன்னாங்க இது ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு. இப்ப ஏன் நீங்க டிஜிட்டல் பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எஸ்பிஐ தரப்புல என்ன சொல்றாங்க தெரியுமா? அதான் ரொம்ப காமெடியா இருக்கு. அதாவது இது ரொம்ப அந்தரங்கமானது, அதனால இதெல்லாம் அப்படிலாம் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறது கூட ஒரு தகவலா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? என்னென்ன பொய்கள் சொல்றேன் பாருங்க. இப்ப டிஜிட்டலா ஏன் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வரும்போது இவங்க அப்படி சொன்னாங்க, அதனால நாங்க இப்படி பண்ணோம், சீரியல் நம்பர்ல அதனால நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு மிகப்பெரிய பொய்களை தொடர்ந்து எஸ்பிஐ சொல்லி கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, எஸ்பிஐக்கு ஒரு தெனாவட்டு இருக்கு. ஏன்னா என்ன வந்தாலும் மோடி நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு. எவ்வளவு பெரிய தவறுகள் இன்றைக்கு மோடி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்தாலுமே அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 துணிச்சல் இவங்களுக்கு இருக்கு. தவறு செய்தவர்கள் மோடி ஆட்சியில் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துணிச்சல் இன்றைக்கு மோடி RSS இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அவன் தெனாவட்டா இருக்கான். நீங்க என்னடா பண்ணுவீங்க, நீ என்ன பண்ணிரு அதிகபட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நிச்சயமாக சொல்கிறேன், உடனடியாக எஸ்பிஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பாஜகவிற்கு வந்திருக்கக்கூடிய பணங்கள் உடனடியாக ஃப்ரீ செய்ய வேண்டும். ஃப்ரீ செய்து ஒரு காசு கூட இந்த தேர்தல் நேரத்தில் இவங்க எடுக்க முடியாத அளவுக்கான விஷயத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். இதெல்லாம் செய்யல அப்படின்னா நிச்சயமாக ஒரு பேராபத்து இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தலை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும், எல்லாமே போயிடும் நம்ம கையில இருந்து. இந்த தேர்தல் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு, இந்திய மக்களுக்கான கடைசி வாய்ப்பு இந்த தேர்தல். இதுல நீங்க மோடி ஆட்சி அகற்றவில்லை என்றால் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.